ஸோ கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா என்ன எப்படி கேட்க போறீங்க? ஆமா கண்டிப்பா சார். நான் நைட்ல தூங்காம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் பக்காவா கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வந்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி to see you both, I think அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல. சோ எப்படி இருக்கு to be part of this project? ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. அக்காவுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு பூர்வஜம் அப்படின்ற மாதிரி ஜெயடிவியோட ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு எனக்கு வரைக்கும் எல்லாம் வேலை அப்படியே மறக்காம அப்படி நல்லா இருக்குக்கா. ஒரே ஒருத்தங்க அது ஆக்சுவலா நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். சாரியா ஆரம்பத்திலிருந்து வந்து கம்மி பொண்ணு என்னக்கா சரி நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து சார் வந்து ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஈவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்காரு. But I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Thank you sir. ரொம்ப சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார் கேமரா 2005 சாரை மீட் பண்றதுக்கு, சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைம்ல. ஆனா அந்த சார் கூட வந்து இப்போ நான் படத்தை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டட். சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவனால ஒரு படத்தை எடுத்த படத்தோட சக்சஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிதான் ஆக்டர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. நீட்டா ஹேண்டில் பண்றாரு. ரொம்ப ஸ்டைலிஷான சப்டிலா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அங்க கொடுத்த தேங்க்யூ விஜயகாந்த். நான் இந்த படம் பண்ணது ரெண்டு ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொல்லுது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க நீங்க இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. I'm very reluctant actor. நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டரா போகும்போது நிறைய படங்கள்ல நான் ஏன் இங்க இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும் போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படின்னு தோணி இருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்துல ஒவ்வொரு படத்துலயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ் நான் தப்பா சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அது இருக்குமா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் சீனா இருந்தா கூட ரொம்ப ரெல்ட்னா தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். அப்போ மாஸ்டர் சொன்னாரு, அவரு நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டரா போகும்போது நான் எதுவுமே சொல்றதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ் டு மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதுல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடிச்ச சீன்ஸும். ஒரு நடிகனா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வரணும். இது என்னால பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் எனக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்பதான் என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you sir. Good tips for you and நான் கஷ்டப்படுறது ஃபர்ஸ்ட் படம் நான் படம் சீரியஸ் ஆகி போச்சு. சலீம்ல கொஞ்சம் ரொமான்ஸ் ஆகிடுச்சு. ரீசெண்டாக ஒன்று ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் வரும் ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அதை மதிக்கல. இந்த படத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த ரொமான்டிக் ஹீரோவா மாறுறதுக்கு ஏதாவது டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். ஆசைப்படுறேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். மேல வாங்கப்பா. பேசி வச்சு என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது சார். கரெக்ட் தான். ரொமான்ஸ்க்கு பேர் போனது நீங்க சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பார்க்க போறீங்க. கௌதம் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் பார்ட் 2 சார் 3. ஆனா நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்க மூணு பொண்ணுகளோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன் நீங்க வாங்க. கடைசியா இப்ப ரொமான்ஸ்க்கு வாங்க. சரி இப்ப ஆக்சுவலா நீங்க வந்து
ரியாட்ட சார் மைக் ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிடுறப்ப எனக்கு எப்படி தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து அக்கானா நீங்க பக்கத்துல இப்படி போய் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் அக்கா நீங்க யூசுவலா சோபனான்றது பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பேர் நாங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க. இல்லக்கா முன்னூத்தி 2 வயசு கொடுத்தனாதான் அந்த ஜிசி. அப்புறம் அக்கா தான் வந்து நான் அக்கா கிடையாது, நான் லவ் நீங்க பிரித்து நினைச்சு. ஓகே அக்கா எடுத்துடலாம். சார் என்னோட சார் அதாவது உலகத்துக்கு எவ்வளவு வயசான பொண்ணுங்க இருந்தோம் இங்க ஏன்க்கா இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாயுது தெரியல. ஓகே சார் ரொம்ப ரொம்ப உருகிட்டோம்னா மைக் அக்கா மைக் கொடுங்க கொஞ்சம் தம்பி. சரி பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொட நான் சொல்லல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளவு பேர் இருந்தோம், எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சியில் தோற்று வழங்கியும் எனக்கே சோபனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? லவ் வருது ஆக்சுவலா. ஓகே நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சார் நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுங்க, நான் வந்து ப்ரொபோஸ் பண்றேன் வாங்கி வரலாங்க. ப்ரொபோஸ் நீங்க என்ன பண்ணீங்க இப்படி அக்கா விட்டுருவா ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார். சரி ஹாய் ரியா, ஐம் விஜய். நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு, இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஐம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ் சார் எஸ் சார் தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார், இங்கிலீஷ்ல வராது எனக்கு. ரியா இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டேரக்டர் தானே வந்து ஒவ்வொரு என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு. ஆக்சுவலா இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க அங்கே நீங்க லவ் சொல்லுவாங்க, நீங்கன்னு சொல்லுவோம். ஆனா கௌதம் சார் பிளஸிங்ல, அவங்க ஆசீர்வாதத்துல, அவங்களோட முயற்சியில நான் பக்கத்துல வர்றதுக்கு சந்தோஷமா இருக்கு. ரியா இது சொன்னீங்க சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்திருக்க இந்த மாதிரி அழகை பார்த்திருக்க மாட்டாங்க. ரியா கண்ணை பார்த்து பயமா இருக்கு சார். கண்ணை பார்த்து பேசுறேன், தைரியமா பேசுறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகே சார், ஐ லவ் யூ. லவ் பண்றது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே சார். ஐயோ நீங்க இந்த மாதிரி டயலாக் பேசி என்னது தெரியலன்றா. ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னேன். ஓகே ஓகே அவ்வளவுதான். இந்த பொண்ணுங்க அவ்வளவுதான். No sir, I mean your dialogue is there. Mine is over completely. I propose. This is dialogue. You have to give a Take 2 sir. Sir retake. சரி நீங்க ஏதோ வேற ஒரு டயலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலா No sir அந்த dialogue போயிட்டிக்கா இருந்துச்சு சார். அது நான் அவ்வளோ அழகு, நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு சார். ஓகே மூஞ்சி பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க. எனக்கு என்னன்னா அதை சொல்ற நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்றீங்க? ஃபீலிங் மாசம் சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லி ஆகணும். சரி சார் நான் ட்ரை பண்ணி வரல விட்டுருப்பா. ஐ லவ் யூ அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில. என் ஸ்டைல்ல சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி ஐஸ்வர்யா தத்தாங்க. சாரி அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க, இந்த மேலே ஏறி இருக்காங்க. அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிஎன் சார் நீங்க ஒழுங்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கறது நான் பண்ணிட்டேன் சார். நீங்க பண்ணுங்க, நான் டைரக்ட் பண்ணிட்டுமா? இல்ல நான் யாருக்குமே நான் சொல்றேன், there is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. There is no need to யாரும் உங்கள்கிட்ட வந்து தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. ரெண்டு பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க. யூ டுக் தி எஃபர்ட். ஸோ ஐ சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன். இந்திய தொலைக்காட்சி வரலாற்று முதல் முறையா யாரும் படிக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலா இல்ல ஸ்டேஜ்ல பண்ணிருக்க மாட்டாங்க. எஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் தி சீன்ல
சூர்யா ஆடியா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவாரு. பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது வாங்க சார். தாரா தத்தா கம் ப்ளீஸ். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். இது என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டா இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர். எங்க அம்மா பார்த்த எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமா இருக்கும். இல்லை சார், ரொமான்ஸ் வரல சார், நம்பிக்கை வரல, வரல. நீங்க இதை சொந்தமா பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நானும் அவங்க கூட நடிச்சேன். பாத்தீங்கல்ல? ஓகே சார், டவுட்டே இல்லை சார். இந்த ஃபேமிலியா நீங்க சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்லு. தத்தா தத்தா ஒரு டைலாக் ஏதாவது பேசுங்க சார் உங்க ஸ்டைல். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ் அதனால தத்தா. எஸ் 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 தத்தா தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆயிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? உங்களை ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பாத்தீங்களா அவங்க ஒரு ஜாலி ஆயிட்டாங்க. அவங்க சூப்பர் ஆயிட்டு முக்கியமான ஒரு கிரியேட்டிவா அந்த டைம்ல ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டு ஆகணும். டைரக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது